Hi students, welcome to eCareer Plus. Mobile phone service course படிக்கிறதுக்காண்டி இன்ஸ்டியூட் தேடிக்கிறீங்களா? நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை eCareer Plus மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கு. நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 13 வருடமாக இந்த பயிற்சியை சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். நிறைய நிறுவனங்களை தேடிக்கிட்டு இருப்பீங்க. எந்த பயிற்சி நிறுவனத்தில் போய் படிக்கலாம்? இல்ல ஏதாவது கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த கடை வச்சிருக்கவங்ககிட்டே போய் தொழில போய் கத்துக்கலாமா? அல்லது கடை வச்சிருக்கக்கூடிய இடத்துல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க, அங்க போய் படிக்கலாமா? இல்ல சார் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னா முதல்ல நாங்க என்ன சார் அவங்க இன்ஸ்டியூட்ல கேள்வி கேட்கணும்? முதல்ல இந்த கேள்வியை தெரிஞ்சுட்டு போங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்களோ படிக்கலையோ, ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க போறீங்கன்னா அங்க கேட்கக்கூடிய அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு 6 கேள்வியை கண்டிப்பா கேட்க மறந்துடாங்க. அந்த 6 கேள்விக்கான பதில் எந்த இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு தெளிவா வருதோ தாராளமா அந்த இன்ஸ்டியூட்ல படிங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல டெக்னீஷியனா நீங்க மாறுவீங்க. வாழ்வின் வழிகாட்டி, கல்வியின் திசை காட்டி, இது உங்கள் eCareer Plus. வாங்க இப்ப அந்த 6 கேள்விக்கான பதில நம்மளோட Career Plusல தேடலாம். 6 கேள்வி என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். முதல் கேள்வி, ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க இந்த கோர்ஸை பத்தி படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உங்கள் நிறுவனம் எத்தனை வருடமாக இந்த பயிற்சியை எத்தனை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க? உங்களிடம் படித்து முடித்த மாணவர்கள் எத்தனை பேர் கடை வச்சிருக்காங்க? எங்கெங்க கடை வச்சிருக்காங்க? உங்கள்கிட்ட டேட்டா இருக்கா? எத்தனை இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க? இல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம கடை வைக்காம இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. இரண்டாவது கேள்வி, உங்கள் நிறுவனத்துல படித்து முடித்த பிறகு சர்டிபிகேட், சான்றிதழ் வழங்குவீங்களா? அந்த சான்றிதழ் அங்கீகாரம் பெற்றதா? நான் இந்த சான்றிதழுக்கு தகுதியான பர்சன் அப்படின்றத நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க அப்படின்ற இரண்டாவது கேள்வியை கேளுங்க. மூன்றாவது கேள்வி, படித்து முடித்து இங்க இருந்து வெளியே போனது பிறகு கடை ஆரம்பிப்பதற்கு அல்லது ஆரம்பித்த பிறகு உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? நான்காவது கேள்வி, எனக்கு சொல்லித்தரக்கூடிய பர்சன் யாரு? அவங்களுடைய அனுபவம் என்ன? இது ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் அப்படின்றதுனால அவங்க அந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையை சேர்ந்தவங்களா? ஏன்னா இந்த பயிற்சியில உங்களை ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக மாற்றணும் அப்படின்னா அவருக்கு முதல்ல சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? உங்களுடைய நிறுவனத்துல எத்தனை வருடம் அவங்க வேலை பார்க்குறாங்க? அவருக்கு இந்த துறையில் எத்தனை வருடம் அனுபவம் இருக்கு அப்படின்றத கேட்க மறந்துடாதீங்க. ஐந்தாவது கேள்வி, சர்வீசிங் நீங்க எங்களுக்கு சொல்லித்தர போறோம் அப்படின்னா நீங்க உட்கார்ந்துருக்கூடிய லேப் எத்தனை நபருக்கு ஒரு ஸ்டாஃப் நீங்க அலோகேட் பண்ணுவீங்க? ஸ்டாஃப் முழுமையா எங்க கூட இருப்பாங்களா? கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் எங்க கூட இருப்பாங்களா? அன்னைக்கு நாள் ஃபுல்லா இருப்பாங்களா? டெய்லி இருப்பாங்களா? கேள்வி கேளுங்க. நான் அந்த செல்போன் போர்டில் ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும்போது அந்த வேலையை நான் கரெக்டாக தான் செய்யறேன்னா இல்லையன்றத பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டாஃப் பார்த்தா தான் உங்களால் பண்ண முடியும். பக்கத்துல இருந்து அப்படி பார்ப்பாங்களா? கேள்வி கேளுங்க. போதுமான அளவுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு மதர் போர்டு தருவாங்களான்னு கேளுங்க. ஏன்னா நீங்க ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ் படிக்க வந்திருக்கீங்க. பிராக்டிக்கல் கிளாஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க அந்த பொருளை பயன்படுத்தி நீங்க அந்த வேலையை செஞ்சு பார்க்கணும். அந்த வேலையை செய்யும்போது முதல் தடவை செய்யும்போது அந்த வேலை பழுதடையும். அப்ப இரண்டாவது முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மூன்றாவது முறை, நான்காவது முறை, எத்தனை முறை செய்தாலும் நீங்க அந்த சர்வீஸ் துறையில அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க முழுமையா கத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு போர்டு தருவீங்களா? அப்படி தரக்கூடிய போர்டு எல்லாமே லேட்டஸ்ட் மதர் போர்டா இருக்குமா அப்படின்றத முக்கியமான கேள்வியை கேட்க மறந்துடாதீங்க. ஆறாவது கேள்வி, உங்ககிட்ட படிச்சு முடிச்சு போனவங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்கலாமான்னு கேளுங்க. அவங்க இப்ப என்ன பண்றாங்க அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. இந்த 6 கேள்விக்கான பதில எந்த இன்ஸ்டியூட்ல தெளிவா சொல்றாங்களோ தாராளமா அந்த இன்ஸ்டியூட்ல இந்த கோர்ஸை படிங்க. நல்லபடியா உங்களால படிக்க முடியும். நல்லபடியா உங்களாலையும் ஒரு நல்ல டெக்னீஷியனா மாற முடியும். இந்த 6 கேள்விக்கான பதில எத்தனையோ இன்ஸ்டியூட்ல தேடி இருக்கலாம். தேடி பாருங்க, பதில் கிடைக்குதான்னு பாருங்க. பதில் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்ல இந்த 6 கேள்விக்கான பதில் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு துறைக்குள்ள வரும்போது அந்த துறையில நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நீங்க ஒரு அனுபவ ரீதியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னொருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியும்ன்றதுனாலதான் இந்த வீடியோவை நாங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வீடியோவா நாங்க தயாரிச்சிருக்கோம். என்ன காரணம்? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இந்த மொபைல் போன் சர்வீசிங்கை பத்தி இப்ப வெளியில கேட்டீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கோர்ஸ் இருக்கும். என்னடான்னு சொல்லி அதிர்ச்சியா இருக்கும். என்ன ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களால யோசிக்கவே முடியாது. 5000 ரூபாய் எங்க இருக்கு, 50,000 எங்க இருக்கு? அப்போ அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா 5000 ரூபாய்க்கு நடத்துறவங்க 50,000 ரூபாய்க்கு நடத்தக்கூடிய அளவுக்கு நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சர்வீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், சோசியல் சர்வீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க கையில இருந்து காசை போட்டு இந்த கோர்ஸ் நடத்தணும்னு அர்த்தம். அப்ப 5000க்கும் 50,000க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க ஒரு இடத்துல போய் கேட்டீங்கன்னா தெர்மல் கேமரா சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஊசியை சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க.
ஒரு சில இடத்துல டபுள் டெக்கர் சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க, CPU சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் சர்வீஸ் சொல்லித்தரோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்வீஸை எப்படிலாம் பிரித்து உங்கள்கிட்ட காசு வாங்கலாம்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். சர்வீஸ் ஒன்று தாங்க, எலக்ட்ரானிக் சர்வீஸ் ஒன்று தான். செல்ஃபோன் சர்வீஸ் நீங்கள் பேசிக்காக படித்தாவே நீங்கள் ஐஃபோனாக இருக்கட்டும், பிளாக்பெரியாக இருக்கட்டும், உலகத்தில் செல்ஃபோன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த பொருளை உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும், 100% முடியும். அந்த சர்க்யூட்டை தான் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. முதல்ல எலக்ட்ரானிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு போர்டில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஐசியை ரிமூவ் பண்ணி வைக்கிறத பழகிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டை கொடுத்தாலும் நீங்கள் அந்த ஐசி ரிமூவ் பண்ணி வைக்க முடியும். அதுக்காண்டி அந்த போர்டை எனக்கு சர்வீஸ் பண்ண தெரியும் அர்த்தம் கிடையாது. அப்போ ஐசியை எடுத்து ரீபாயிலிங் பண்ணி வைக்க தெரியுறது பெரிய திறமையான விஷயம் கிடையாது. ஆனால் ஐசி ரீபாயிலிங் சொல்லித்தரோம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, அனுபவ ரீதியாக இந்த துறையில் எத்தனை வருடம் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் போய் கோர்ஸை படிங்க. ஸோ நம்மளோட கேரியர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வருடமாக இந்த செல்ஃபோன் சர்வீஸை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 30 மணி நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சி இன்று 240 மணி நேரமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பயிற்சியில் நம்மளோட கேரியர் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் தெளிவான முறையில் அடிப்படை ஒரு சாதாரண ஒரு கீபேட் மொபைல்லேருந்து ஆரம்பித்து இன்று வரக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ப்ராப்ளத்தையும் சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவான முறையில் ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுத்தரோம். இந்த கோர்ஸுக்கான பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் சொல்லி கொடுத்துருவீங்களா, 15 நாளில் சொல்லி கொடுத்துருவீங்களா, எத்தனை நாள் சார் ஆகும்? 10 நாளில் ஒரு பயிற்சியை படித்து முடிச்சுட்டு மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கலாம்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த பயிற்சி படிக்க வந்திருப்பாங்க. அந்த பயிற்சியில் நீங்கள் முறையான ப்ராக்டிஸை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான நேரத்தை நீங்கள் செலவழிச்சே ஆகணும். சொல்லித்தருவேன்னா 10 நாளில் சொல்லித்தரலாம், ப்ராக்டிஸ். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அப்போ 10 நாள் கண்டினியூஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறதும் வாய்ப்பு இல்லை, மறந்துடுவோம். இன்னைக்கு சொல்லி கொடுத்தது நாளைக்கு மறந்துடும். டெய்லி என்ன நடத்துகிறோமோ அதை நீங்கள் அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த அடிப்படையில் போகும்போது அதற்கான நேரம் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் நம்ம 240 மணி நேரம் பயிற்சி கொடுக்குறோம். அந்த 240 மணி நேரம் நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் எடுத்தீங்கன்னா அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் வரலாம், அல்லது டெய்லி ஃபுல் டே கிளாஸாக வரலாம். இந்த 240 மணி நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா ஒரு செல்ஃபோன் ஹார்ட்வேர் சர்வீஸ் மட்டும்தான் பற்றி பேசி இருக்கோம். அதை முழுமையாக உங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு இவ்வளோ நாட்கள் தேவைப்படும். அந்த முதல் கேள்விக்கான பதில், நம்மளோட கேரியர் ப்ளஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருடமாக நம்ம இந்த கோர்ஸை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட படித்து முடித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் கடை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பெங்களூரில் வச்சிருக்காங்க, வெளிநாடுகளில் வச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், எத்தனையோ நாடுகளில் நம்மகிட்ட படித்து முடித்த மாணவர்கள் கடை வச்சிருக்காங்க. அப்போ கடை வைக்கிறது மட்டும் இல்லை, கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. சார் உங்ககிட்ட படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கடை வச்சிருக்கோங்களா, நாங்கள் பார்க்கலாமா சார், கேட்கலாமா சார், கேள்வி கேட்கலாமா சார்? தாராளமாக கேட்கலாம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கடையை நாங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் எங்களோட யூடியூப் சேனல். அதில் கடையோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு ஓப்பனாக தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை நாங்கள் கொடுக்குறோம். இரண்டாவது கேள்வி, நம்மளுடைய கேரியர் ப்ளஸில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசால் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ். இந்த சான்றிதழ் மூலமாக நீங்கள் பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாம். முத்ரா லோன் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம், ஸ்டார்ட் அப் லோன் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அந்த கோர்ஸ் படிச்சதை வச்சு வெளியில் போய் நீங்கள் சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதற்கான சான்றிதழ் எங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ அந்த சான்றிதழ் அங்கீகாரம் பெற்றதா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய சான்றிதழ் முழுமையான அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த சர்டிஃபிகேட் நான் சரியான பர்சனா எப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஏன்னா இன்ஸ்டியூட் வர்றீங்க, படிக்கிறீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர்றோம் அப்படின்னா படித்த எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் தந்துருவோமா அல்லது நல்லா படித்தாதான் சர்டிஃபிகேட் தருவோமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இங்கே லைவாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட். நீங்கள் லைவாக ஒரு போர்டை கொடுத்து உங்களை நீங்கள் சர்வீஸ் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஒரு டெட்டாக இருக்க மொபைலை கையில் கொடுத்து ஆன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அப்போ தான் சர்டிஃபிகேட் தரும். என்னங்க சார் இப்படிலாம் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் தருவீங்க கேட்டால் அப்போ தானே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பேப்பர், அந்த சர்டிஃபிகேட்ன்ற பேப்பர் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட நாங்கள் வேலிடேட் பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். மூன்றாவது கேள்விக்கான பதில், இந்த கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டியூட்டில் சப்போர்ட் எப்படி இருக்கும்? நம்ம கேரியர் ப்ளஸுக்குன்னு தனியாக ஒரு கம்யூனிட்டி இருக்குது. நம்மகிட்ட படித்து முடிச்சு போன மாணவர்கள் எல்லாரும் கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப்பில் உங்களை சேர்த்துருவோம். என்ன சார் அதனால் நம்மளுக்கு பலன்? எல்லாரும் கேரியர் ப்ளஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ஒரு பொருளை விற்கணும், ஒரு மொபைலை விற்கணும், இல்லை ஒரு பழைய மொபைல் வாங்கணும்,
நம்பிக்கையாக வாங்க முடியும். நம்மகிட்ட படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கடை வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பொருள் வாங்குவாங்கல்ல, டூல்ஸ் வாங்குவாங்க, அக்சசரிஸ் வாங்குவாங்கல்ல, அந்த அக்சசரிஸ் எங்கே வாங்குறாங்கன்ற கேள்வி அந்த குரூப்பில் கேட்க முடியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து அந்த சந்தேகங்களை கேட்க முடியும். இந்த கம்யூனிட்டியில் உங்களை சேர்த்துருவோம். படித்து முடிச்ச பிறகு ஒருவேளை மொபைல் ஃபோன் சர்வீஸில் புதிய தொழில்நுட்பங்கள் வருது சர்வீஸ் துறையில். ஏன்னா இந்த துறை வந்து ரொம்ப வித்தியாசமானது. புதுசாக மார்க்கெட்டில் டூல்ஸ் வரும். அந்த டூல்ஸை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் உங்களை வருடத்தில் ஒரு நாள் நேரடியாக கூப்பிட்டு அந்த ட்ரைனிங்கை ஃப்ரீயாக தருவோம். இந்த மாதிரியான லைஃப் டைம் சப்போர்ட். எப்போ ஒரு புது டூல்ஸ் வந்தாலும் அந்த டூல்ஸை பற்றின விளக்கத்தை நேரடியாக வர சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லி உங்களுக்கு அந்த கிளாஸை எந்த விதமான காஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணி தருவோம். 4வது கேள்வி, இந்த பயிற்சியை சொல்லித்தரக்கூடிய அந்த டீச்சருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஏன் சார் இது ரொம்ப முக்கியம்? ஒரு கடை வச்சுருக்காங்கல்ல சார், அவங்ககிட்டே போய் படிக்கலாம்ல, ஏன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ்கிட்ட படிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் கடை வச்சிருக்கவங்க யூடியூப்ல வீடியோ பார்த்து தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதை நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் யூடியூப்பை பார்த்தே சர்வீஸ் பண்ணிடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம், நிரந்தர தீர்வான்னு யோசிங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தொழில் பண்றீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, யூடியூப்பை பார்த்து நீங்க சர்வீஸ் பண்ணீங்க. கஸ்டமர் வெளியே வச்சுட்டு யூடியூப்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒருவேளை யூடியூப்ல நீங்க வீடியோ பார்க்கும்போது ஒரே கம்ப்ளைண்ட் 10 விதமா ஆன்சர் போட்டிருப்பாங்க. 10 ஆன்சர் செஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்களா? அல்லது ஒரே கம்ப்ளைண்ட் ஒரே ஆன்சர், இது கரெக்டான பதிலாக இருக்குமா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட வந்து படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை அனலைஸ் பண்ண, ரிசர்ச் பண்ண சொல்லி தருவாங்க. ஒரு செல்லு கீழே விழுகுது, எந்த இடத்துல பிரச்சனை வரும்ன்றதுக்கு யூடியூப்ல நீங்கள் வீடியோ போனீங்கன்னா பதிலே கிடைக்காது. ஏன்னா விழுந்த பொருள் எந்த இடத்துல வேணாலும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம். இதுக்கு பேர் தான் ரிசர்ச்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை அணுகக்கூடிய முறை வந்து புரிந்து அணுகணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புரிதல் இருந்தாவே சர்வீஸ் பண்ணிடுவோம். அப்போ நேரம் மிச்சமாகும். நேரம் மிச்சமாகும் போது அதிகமான செல்போன் முதல்ல நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ புரிந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர், அந்த டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டீச்சர்கிட்ட நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தாராளமாக தெளிவாக நம்மளால் படிச்சுக்கிற முடியும். ஏன்னா இங்கே வேறு யாரும் புக்லையும் நோட்லையும் படித்து மனப்பாடம் பண்ணி எழுத போகிறதில்ல. படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து படிக்கிறதுனா புக்கு கொடுத்து படிக்க வைக்கணும்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் நடத்துறது நீங்கள் காதலை கேட்குறத படிக்கிறதுன்னு சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ்ட்டை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் அனுபவம் ரொம்ப சிறப்பானதாக அமையும். ஒரு ஸ்டாஃபை பொறுத்தா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்றது முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். 5வது கேள்வி, டூல்ஸ். உங்களை யாரையும் நாங்கள் புது டூல்ஸ் வச்சு சொல்லி தருவீங்களான்னு கேட்க சொல்லலை. எதில் புது டூல்ஸ் இருக்கணும், எதில் பழைய டூல்ஸ் இருக்கணும் இருக்கு. இன்னைக்கு சால்டரிங் ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இஎஸ்டி சால்டரிங் ஸ்டேஷன் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ப்ளோயர், இஎஸ்டி ப்ளோயர் வந்துருச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிசார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த துறைக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பம் ரீதியான வார்த்தைகள் இருக்கும்போது புதுசாக அந்த கோர்ஸ் நல்லா சொல்லி தருவாங்களா இல்லையான்னு ஒருத்தவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் நம்ப வேண்டியது அந்த இன்ஸ்டியூட் தான். இத்தனை வருடம் அனுபவம் இருப்பாங்க, இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இத்தனை பேர் கடை வச்சிருக்காங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் போகணும். நாங்கள் இத்தனை டூல்ஸ் வச்சுருக்கேன், நான் 60 டூல்ஸ் வச்சிருக்கேன், 100 டூல்ஸ் வச்சு சொல்லித்தரேன், நான் வந்து தெர்மல் கேமரா வச்சு சொல்லித்தரேன், ஓசி மிஷின் சொல்லித்தரேன், ஐசி ரீபாலிங் வச்சு சொல்லித்தரேன், அது முக்கியம் இல்லை. சொல்லித்தரக்கூடிய இன்ஸ்டியூட்ல போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட் சப்போர்ட் இருக்கா? ஒரு புரிதலுக்காண்டி சொல்றேன். ஐசியில் ரீபாயிலிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஐசி ரீபாயிலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவோம். அந்த யூஸ் பண்ண ஸ்டென்சில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தரோம். இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியாத எத்தனையோ டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் அங்கே தருவாங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் படிக்க முடியாது. நம்மளோட இன்ஸ்டியூட்ல எல்லா டூல்ஸும் எதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஏன்னா அடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பணம் கட்டுறீங்க, அடுத்து வர்றவங்க ஏன் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தின அந்த பழைய டூல்ஸை பயன்படுத்தணும்? நான் ப்ளோயரை மாற்றணும்னு சொல்லலை, அடிப்படையாக தேவைக்கூடிய அனைத்து பொருளையும் மாற்றணும். அப்போ நம்மளோட இன்ஸ்டியூட்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எது அத்தியாவசிய தேவையோ அதை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக தரும். இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் சர்வீஸில் டூல்ஸில் மைக்ரோஸ்கோப், அதாவது ட்ரைனாகுலர்னு சொல்லக்கூடாது, மோனோகுலர்னு சொல்லலாம், ட்ரைனாகுலர்னு சொல்லலாம், பைனாகுலர்னு சொல்லலாம், எத்தனையோ பேர் வந்துருச்சு. டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் நிறைய சொல்லலாம். அதுக்கு பேர் ரொம்ப பழைய, இதுக்கு முன்னாடி இருக்க சர்வீஸில் நம்மளே இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருளே கிடையாது. சாதாரண ஒரு லென்ஸ் வச்சு சர்வீஸ் பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் லேம்ப் வச்சு சர்வீஸ் பண்ணியிருக்கோம், 20x 40x லென்ஸ் வச்சு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சர்வீஸ் பண்ணும்போது லேம்பை வச்சு லென்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வந்துருச்சு. ஏன்னா கண்ணில் பார்த்தா கண் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ட்ரைனாகுலர்லேயே டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் சொல்லித்தரோம் இன்னைக்கு டேட்டில். அப்போ அனைத்து வகையான அட்வான்ஸ்டு டூல் செட்டப்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கு. மதர் போர்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை
ஷார்ட் கம்ப்ளைண்ட் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான டூல்ஸும் நம்ம இன்ஸ்டியூட்ல சொல்லித்தரோம். அப்போ ஒரு இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான டூல்ஸும் இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போதுமான அளவுக்கு இருக்குதா, இன்னொருத்தவங்க சர்வீஸ் பண்ணிட்டு தர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு டூல்ஸ் நம்மளுக்கு செஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சூப்பராக உங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து தெளிவாக சொல்லி கொடுத்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு இதே மாதிரியான டூல்ஸ் உங்கள் கடையில் வைக்கக்கூடிய அளவுக்கு தெளிவான முறையில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தா வெளியில் அனுப்புவோம். இந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு அப்படின்ற ரொம்ப டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு செல்ஃபோன் மதர் போர்டை சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மார்க்கெட்டில் வேல்யூ அதிகம். டிஸ்பிளேயை மாற்றுறவங்களுக்கோ ஓசியை செய்கிறவங்களுக்கோ அல்லது ஒரு சப்போர்டு மாற்றுறவங்களுக்கோ வேல்யூ கம்மி. இன்றைக்கும் நிறைய செல்ஃபோன் சர்வீஸ் கடைக்காரவங்க மதர் போர்டை சர்வீஸ் பண்ண தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய சிட்டியில் போய் அந்த மொபைலை கொடுத்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் கடை வச்சிருக்கவங்க தானே அதை சர்வீஸ் பண்ணலாம்ல, ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண வராது, சர்வீஸ் பண்ண தெரியாது. அப்போ மதர் போர்டு சர்வீஸ் ரொம்ப முக்கியம். அப்போ மதர் போர்டுக்கு நம்மளோட கேரியர் ப்ளஸில் ரொம்ப முக்கியத்துவம் தரும். அப்போ அந்த மதர் போர்டு லேட்டஸ்ட் மதராக ஒர்க் ஆகிற மதர் போர்டாக தரணும். ஏன்னா ஒரு ஆனகர செல்லை உங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த மதர் போர்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஐசி ரிமூவ் பண்ணி திரும்ப வச்சுட்டு ஆனாச்சுன்னா தானே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஆனகர மொபைலை கையில் கொடுத்தாங்க, நான் ஒரு வேலை பார்த்தேன், அது ஆனகர மாரி நான் திரும்ப கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு திருப்தி இருக்கும்ல. அப்போ அந்த ஆனாகக்கூடிய மொபைல் மதர் போர்டாக நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இண்டிவிஜுவலாக எத்தனை மதர் போர்டு கேட்டாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் தரோம், அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும். அந்த சர்வீஸில் சார் ஓகே நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், இப்போ மதர் போர்டு என் கையில் கொடுத்தா நீங்கள் என்ன கன்வென்ட் கொடுத்தாலும் நான் சர்வீஸ் பண்ணுவேன்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு தெளிவான முறையில் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த அளவுக்கு மதர் போர்டும் கொடுப்போம். 6வது கேள்வி, படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிற அலுமினிகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம இன்ஸ்டியூட்டில் தாராளமாக எந்த மாணவர்கள்ட்டையும் எப்போனாலும் நீங்கள் நேரில் வந்து கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுங்க சார், நாங்கள் கால் பண்ணுறோம் சார். நம்மக்கிட்ட படித்து முடிச்சு போன பசங்க கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 பேர் கால் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10 பேர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் பேசணும்னு சொல்லி நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்க கடையில் இருக்க வியாபாரத்தை பண்ணுவாங்களா அல்லது நம்ம கோர்ஸை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த கடைக்கு நேரே போங்க. சார் நேரம் எப்படி சார் போகிறது? அந்த கடையோட அட்ரஸ்ஸு, அந்த கடை எப்படி இருக்குது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவில் போட்டிருப்போம். அந்த கடையவே நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருப்போம். நேராக போய் இன்டர்வியூ பண்ணியிருப்போம் ஸ்டூடெண்ட்டை. இல்லை சார் நான் நேரில் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிற இன்ஸ்டியூட்டில் உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஃபீட்பேக் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஓப்பனாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லித்தரோம் அப்படின்றத யோசிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் சர்வீஸ் நம்ம இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தவங்க ஒரு தொழில் பண்ணால் நிறைய பேர் படிக்க வர்றாங்கன்னா திடீர்னு எல்லாருமே வந்து தொழில் பண்ண வருவாங்க. என்ன டூல்ஸ் தானே, 10 டூல்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், சொல்லித்தரது யாரு? அப்போ நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கும். அப்போ அந்த சொல்லிக் கொடுத்து வெளியே அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் அந்த இன்ஸ்டியூட்டோட தரத்தை நீங்கள் இன்னும் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க கேள்வியை கேளுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், கேட்காதீங்கன்னு சொல்லலை. எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேள்வியை கேளுங்க, நேரில் வாங்க, வந்து பாருங்க, வந்து கேள்வியை கேளுங்க, அதுக்கடுத்து படிக்கலாமா வேணாமான்றது முடிவெடுங்க. இந்த 6 கேள்விக்கான கேள்விகளுக்கும் பதில் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நீங்கள் அந்த பதில் கேட்க போறீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பதில் சொல்கிறாங்கன்றத உங்களால் கேட்கும்போதே உங்களால் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய நம்மளோட கேரியர் பிளஸ் மாட்டுத்தாவணி பதில் கே புதூரில் இருக்கு. நேரடியாக வாங்க, வந்து பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியை நாங்கள் ஏற்படுத்தி தர்றோம். வாழ்வின் வழிகாட்டி, கல்வியின் திசை காட்டி. இது உங்கள் கேரியர் பிளஸ். நன்றி, வணக்கம்.